Hi friends, welcome to our channel. வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்களுக்கு ஒரு புதுசாக டாய்ஸ் வாங்கியிருக்கோம். அது என்ன டாய்ஸ்னு வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இந்த டாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபோனில் டைம் ஸ்பெண்டதை விட இதில் அவனுங்க விளையாடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுங்க. உண்மையிலே அருமையான டாய்ஸு. நான் ரிவ்யூ பார்த்தா வாங்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவானுங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது, எப்படி இதை ஜாயின் பண்ணணும், எல்லாமே ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 5 டைப் ஆஃப் இருக்குது. அதை ஜாயின் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த காரை நம்ம மேலேருந்து விடும்போது அது ஸ்லைட் பண்ணிகிட்டே வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவானுங்க. ஸோ ஒன்று ஒன்றா அதுக்கு எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பையன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஃபுல்லாக ஜாயின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா விலை கம்மியாகவும் பசங்க ப்ளே பண்ணுற மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பார்க்குறது கம்மி பண்ணுவானுங்க. ஸோ அதனால தான் மெயினாக டாய்ஸாக வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த ஸ்கில் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா பாருங்கள், அப்பயும் பாருங்கள் ஃபோனை பார்த்துட்ருக்கான். நம்ம என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் ஃபோன் பார்க்குறதையும் விட மாட்டானுங்க. இது ஒன்று தான் வாங்கியிருக்கோம். 2 பசங்க இருக்கானுங்க. ஸோ எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ பாருங்கள், 4 கார் இருக்குது, 5 6 ஸ்லைடு இருக்குது. மேலேருந்து நம்ம விட்டோம்னா அது ஒவ்வொரு ஸ்லைடாக மாறி மாறி வரும். இதுதான் இந்த ஸ்லைடோட கான்செப்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். அதுக்குள்ளே பொறுக்க முடியல அவனால். சீக்கிரமாக விடணும். அந்த மாதிரி தான் இது. அடுத்த ஸ்லைடை போட்டாச்சு. அவனை ஃபிட் பண்ணுறான். இந்த மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இதாக இருக்கும். ஒரு இதை காணங்க, தேடிட்டுருக்கோம். எங்கே வச்சேன்னு தெரில. தேடிட்டுருக்கோம். அதுக்குள்ளே எங்கே எடுத்து போட்டானுங்க. ஒன்றும் பண்ண விட மாட்டானுங்க நம்மளை முழுசாக. ஃபைனலாக கிடச்சாச்சு. அதை எடுத்து மாட்டிகிட்ருக்கோம். பாருங்கள், மாட்டுறதுக்குள்ளே என்ன அவசரத்தை பாருங்கள் அதுக்கு. இது வாங்கி 2 நாள் தாங்க இருக்கும். சும்மா ஒரு ஆசைக்கு வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான். வாங்கி 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே அடித்து உடச்சிருவானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இதான் மேலேருந்து விடணும். ஸ்லைடில் அப்படியே வரும். ஸ்லைடில் நம்ம என்ன ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ஸ்லைடில் தங்காது. ஒரே மாதிரி ஈவனாக இருந்துச்சுன்னா அப்படி கீழே வந்துடும். மேலேருந்து நம்ம விட்டோம்னா கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டாய்ஸ் வாங்கி கொடுங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செஞ்சிட்டோமா, இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக வருது பாருங்கள். இந்த ஏவிஆர் ட்ராவல்ஸ் தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தஞ்சாவூரில் எதுவும் ட்ராவல்ஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டோட ட்ராவல்ஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வீடியோ போடுங்க. பசங்களுக்கு என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற வீடியோலாம் இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க. அந்த வீடியோ எடுத்து போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்லோடு
இதுவா பசங்க ஃபோன் பார்க்குறானுங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி விளாண்டானுங்கன்னா பிரச்சனை இல்லை. உண்மையிலே 200 ரூபாய்க்கு ஒருத்தானதுங்க. செம்மையாக இருக்குது. பசங்க சூப்பராக விளாட்றானுங்க. ஃபோன் பார்க்க மாட்டானுங்க. இந்த மாதிரி விளாண்டானுங்கன்னா நல்லாயிருக்கு. 200 தான். ஸோ நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க பசங்களுக்கு. ஃபோன் பார்க்குறது கம்மியாகும். ரெண்டு பேரும் அடிச்சுக்காமல் விளாண்டா சரிங்க. நம்மளை அடிச்சுக்கிட்டு நம்மளையும் போட்டு அடிக்கிறானுங்க. வேலைக்கு போயிட்டு வந்து இவங்கள்ட்ட அடி வாங்கிறது தான் வேலையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ அடிச்சுக்க ஆரம்பிக்க போகிறானுங்க. தலைவன் வந்துட்டாங்க. இருந்தாங்க நம்ம கடைக்குட்டி. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். பெரியவனாவது வச்சுருப்பான் கொஞ்ச நேரம். இவன் அவ்வளோதான் 5 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவான் எல்லாத்தையும். அவ்வளோதான், அவனுக்கு காரை மேலே வைக்க சொல்லு. இந்த மாதிரி விளையாட விட்டு பார்க்குறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயே பசங்க தான், வீட்டில் இருக்கவங்க தான். பசங்க வந்து இந்த மாதிரி விளையாடுறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பசங்களும் ரொம்ப. ஸோ நீங்களும் வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுங்க, ஃபோனு கொடுக்காம. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோன் பார்க்காம பசங்க வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பார்த்திங்களா. நம்ம பசங்க பண்ணுற சேட்டையை பார்த்திங்களா, வேறு லெவல் பண்ணுவானுங்க. அவ்வளோதான், 2 நாள் ஆடுவானுங்க, தூக்கி குப்பையில் போட்டுருவானுங்க. அடுத்த பொம்மை, அடுத்த டாய்ஸு, இதை வாங்க அதை வாங்க டார்ச்சர் பண்ணுவானுங்க. இவனுங்க அடிச்சுக்காமல் விளாட்றதே பெரிய விஷயங்க. இவனுங்க அடிச்சுப்பானுங்க, ஒவ்வொருத்தனும் அடிச்சுக்கிறானுங்க. ஒரு ஃபோனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா விளாடுவானுங்க. ஸோ பசங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி பசங்க இருக்க வீட்டில் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விளாடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிச்சிக்காமல் விளாடுவாங்க. என்ன இது வாங்கினது இதுலேயும் அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறேனே தெரிலங்க. பைத்தியம் முடிச்சிடும் போல இவங்களை வச்சுட்டு வைக்கிறதுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.